நான் என்னோட ரூம் மாறினதுலேருந்து என் பழைய ரூமில் இருந்த ஒரு விஷயம் என்னோட புது ரூமில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக யோசிக்கிட்டே இருந்தேன். அது என்னன்னு எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்தது. அதை நான் ஆக்சுவலி இருங்க, நான் தேடி எடுத்து காட்டுறேன். எஸ், கண்டுபிடிச்சிட்டேன். வேறு எதுவும் இல்லை, இந்த பேப்பர் தான். இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த இயர் ஸ்டார்ட் ஆனது வந்து என்னோட வேலையை கரெக்டாக முடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரே விஷயம். இது என்னன்னு சொல்லிட்டு நான் இப்போது அதை செவத்தில் ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். எஸ், அது வேலையை முடிச்சிட்டேன். அது என்னன்னு இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி கேலண்டர் தான். ஆக்சுவலி வந்து கூகுளோட எம்டி மந்த்லி கேலண்டரி தான் வந்து நான் இங்கே ஒட்டி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதை வந்து இதில் தான் வந்து நான் எம்டியாக இருக்கும். ஆக்சுவலி இந்த எம்டி கேலண்டர்ஸை இந்த மந்த்லி கேலண்டரில் எதுவுமே இருக்காது. கூகுளோட மந்த்லி கேலண்டரில் இதில் எதுவுமே இருக்காது. இது ஃபுல்லாக எம்டி பாக்ஸஸாக இருக்கும். இந்த ஒவ்வொரு டேலியும் நான் என்னோடய மெயின் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை நான் இதில் தான் ஒட்டி வச்சுருவேன். ஒட்டி வச்சுருக்க இதில் தான் நான் எழுதி என்னோடய டு டூ லிஸ்ட்டு மாதிரி எழுதி வச்சுக்கோங்களேன். மெயின் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதை முடித்ததுக்கப்புறம் தான் மற்ற டாஸ்க்குக்கே போவேன். அப்படின்ற மாதிரி ஒரு நாளைக்கும் எது முக்கியமான விஷயமோ அது எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு நான் இது பண்ணுவேன். இது என்னோடய பழைய ரூமில் வந்து ஒரு 6 மாதம் கடந்த ஒரு 4 மாதத்துக்கான இது இருந்தது, பேப்பர்ஸ் இருந்தது. பட்டு புது ரூம் வந்ததுனால இப்போ இந்த மார்ச் மந்த்லேருந்து தான் ஒட்டியிருக்கேன். அதுக்கே 5 தேதி ஆகிடுச்சு. நான் இது ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், எங்கடா இருக்குது. ஒரு 5 நாளாக சோம்பேறியாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆச்சு. அது என்னடான்னு யோசிக்கும் போது தான் தெரியுது இதை பண்ண மறந்துட்டோம் அப்படின்னு. அப்புறம் தான் யோசித்தேன், ஓகே நம்ம வந்து பழைய ஃபார்மில் இல்லை, நம்ம ஏதோ ஒன்று பண்ண வேண்டிய முக்கியமான விஷயத்த நம்ம அதை பண்ணாமல் விட்டுட்டோம். அது என்னன்னு நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலி மார்ச் 5 அன்றைக்கி 5 தேதி. ஓகேங்களா? இந்த ஒரு தப்பை நான் உணர்ந்ததுக்கப்புறம் தான் ஓகே நம்ம எது டெய்லி எனக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுது. பட் ஆனால் கரெக்டாக ப்ரோகாஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் ஒரு சொல்ல போனால் லேசின்னு சொல்ல மாட்டேன் நான். பட் ஆனால் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பேன் வச்சுக்கோங்களேன். ஒரு வேலையை செய்கிறதுக்கு நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த ஒரு விஷயத்தை தள்ளி போகிறது இருக்குங்க பார்த்தீங்களா, அதை வந்து எனக்கு என்னோட இந்த இது வந்து டு டூ லிஸ்ட் வந்து என் கண் எதிர்க்கு காலையில் எழுந்ததும் நான் பார்க்குற இடமா இருக்கும் அது. ஸோ நான் அதை பார்த்த உடனே எனக்கு ஓகே இன்றைக்கி எதை தான் பண்ண போகிறோம் ஒரு ஐடியா கிடச்சிரும். அந்த ஐடியாவை நான் கரெக்டாக டெய்லி பண்ணிகிட்ருப்பேன், டெய்லி பேசிஸில். இப்போ தான் எனக்கு அது ஓகே ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம இப்போ இது இல்லாததுனால தான் கொஞ்சம் நம்ம இந்த 5 நாள் வீணாக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை இன்றைக்கி பண்ணணும்னு நினச்சேன். அது இன்றைக்கி என்னோடய டாக்குமெண்ட்ரி வீடியோ என்னோடய சேனலில் டாக்குமெண்ட்ரியாக அப்லோடு பண்ணுறேன். நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது அதுக்கான உங்களுக்கு காரணம் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த விஷயத்த முந்தின நாள் எஸ்டர்டே நைட்டே எழுதி வச்சுருவாங்க. ஓகேங்களா? இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னா அதை இன்றைக்கி நைட்டே எழுதி வச்சுக்கிட்டு நாளைக்கு காலையில் எழுந்ததும் பார்க்குற மாதிரி அதை வச்சுக்கோங்க. எல்லாம் உங்கள் மொபைல் வால்பேப்பராக அந்த டு டூ லிஸ்ட்டை வைங்க. ஏதோ ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் இல்லைன்னா உங்கள் வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸாகவோ வைங்க. நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதையே ஃபோட்டோ எடுத்து இல்லை அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப்போட ஸ்டோரியாக வச்சிங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்ததும் எப்படியா இருந்தாலும் வாட்ஸ்அப் போவீங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் போவீங்க. அதில் ஸ்டோரியாக போட்டுருந்தீங்கனாலோ இல்லை ரீலாக போட்டு வச்சுருந்தீங்கனாலோ உங்களுக்கு அது ஞாபகப்படுத்தும். இன்றைக்கி இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஞாபகப்படுத்தும். ஸோ அந்த டு டூ லிஸ்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். மறதியை கொஞ்சம் கம்மி பண்ண வச்சுக்கோங்களேன். நீங்கள் எது இம்பார்ட்டண்ட்டாக பண்ணணும், எது இம்பார்ட்டண்ட்டாக பண்ணக்கூடாது, எதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எதுக்கு டைம் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணால் போதுன்றதை இந்த டு டூ லிஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னோடய ப்ரொடக்டிவிட்டியில் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் இந்த ப்ரொடக்டிவிட்டி பேஸ்டு, ஸ்டடி பேஸ்டு, பிஸ்னஸ் பேசலான் இருக்கேன். ஏன்னா நானும் ஒரு பிஸ்னஸ் ஐடியா ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதை ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு எல்லாமே கற்றுக்கணும். ஆக்சுவலி கோடிங்லேருந்து எல்லாமே கற்றுக்கிட்டு தான் நான் பண்ண போகிறேன். அது எனக்கு எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் டெய்லி அப்லோட்ஸ் வருமானா கண்டிப்பாக வரும். ஒரு நாளைக்கு என்னோடய ப்ரொடக்டிவிட்டி நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன்றதை நான் என்னோடய ஜேர்னலாக இந்த சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் உங்களோட ஜேர்னியை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். செட் யுவர் ஹார்ட் அ பிளேஸ். இது டீமன் ஸ்லேயரில் சொல்கிற ஒரு முக்கியமான ஸ்லோகன் சொல்ல முடியாது, ஒரு டைலாகு.
அது அப்படி என்னன்னா, பியாண்ட் யுவர் லிமிட்ஸ். உங்க லிமிட்டையும் தாண்டி போங்க அப்படின்றது தான் அந்த சென்டென்ஸோட செட் யுவர் ஹார்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்ற ஒரு டயலாகு. இத வந்து நம்ப சேனலோட மோட்டோவா வச்சுக்குவோமே. எனக்கு இந்த ஸ்லோகன் மாரி வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். செட் யுவர் ஹார்ட் பிளேஸ். பாய்.